வணக்கம். இப்பதிவினை முதல் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். பயனுள்ள ஆன்மீக தகவல்கள். சமைத்து குச்சிகளை மொத்தமாக ஹோமத்தீயில் இடக்கூடாது. அவற்றை ஒவ்வொன்றாகவே இடுவதே சரியான முறையாகும். ஹோமத்தீயில் உபயோகிக்கப்படுகின்ற மரக்கரண்டிகள் அதற்காக குறிக்கப்பட்டுள்ள மரங்களிலிருந்து செய்யப்பட்டவையாக இருக்க வேண்டும். கடையில் விற்கின்ற மரக்கரண்டிகளை கொண்டு ஹோமத்தை செய்யக்கூடாது. கோயில்களில் பலிபீடத்திற்கும் மூலஸ்தானத்திற்கும் இடையே நமஸ்கரிக்க கூடாது. கோயிலில் சந்நிதிக்கு முன்பாகவும் பிரகாரங்களிலும் எதையும் சாப்பிடக்கூடாது. சில சோதிடர்கள் கூறுவதை கேட்டு நவக்கிரகங்களை அப்பிரதட்சிணமாக வலம் வரக்கூடாது. நவக்கிரகங்களை பிரதட்சிணமாக வலம் வருவதே நன்மை பயக்கும். அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகின்ற பால், தயிர், தேன், பழச்சாறு, இளநீர் போன்றவற்றை உட்கொள்ளக்கூடாது. அபிஷேக சந்தன தீர்த்தத்தை மட்டும் சிறிது உட்கொள்ளலாம். விஷ்ணு ஆலயங்களில் முதலில் தாயாரை நமஸ்கரித்துவிட்டே பெருமாளை நமஸ்கரிக்க வேண்டும். சிவாலயங்களில் சிவனை வணங்கிய பிறகு அம்பாளை வணங்க வேண்டும். கற்பூரத்தை 2 கைகளாலும் பக்தியுடன் கண்களில் ஒற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு கையின் மேல் ஒரு கையை வைத்தே பெருமாள் கோயில்களில் தீர்த்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கோயில்களை பிரதட்சணம் வரும்போது நிர்மால்யம் செய்த புஷ்பங்களை மிதிக்கக்கூடாது. அர்ச்சகரை தவிர மற்ற எவரிடமிருந்தும் விபூதி, குங்குமத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நீராடாமலும் ஈரத்துணியுடனும் கோயிலுக்குள் நுழையக்கூடாது. கோயிலில் கொடுக்கப்படுகின்ற தீர்த்தத்தை முழுவதும் உட்கொள்ள வேண்டும். சிறிதளவு எடுத்துக்கொண்டு மீதியை கீழே விடுவது மிகவும் பாவமான செயலாகும். தெய்வ விக்கிரகங்கள் தெருக்களில் ஊர்வலமாக வரும்போது அவற்றை நமஸ்கரிக்கலாம், ஆனால் வலம் வரக்கூடாது. நன்றி, வணக்கம்.